ஹாய் வணக்கம். இன்றைக்கி தேங்காய் பால் ரசம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள்: கட்டிப்பால் அரை கப், தண்ணிப்பால் 1 கப், ஜீரகம் 2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், ஒரு தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 4-5 பல் பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் அடுப்பில் வாட்டிக்கிறணும். தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை இலை, கடுகு, புளி 2 ஸ்ட்ராண்ட் ஊற வச்சு அந்த பாலில் கலந்துக்கிறணும். இப்போ நம்ம மிளகு சீரகத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு அதோட 2 சின்ன வெங்காயம், 4 பூண்டு பல், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி போட்டு ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிறணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணி பாலில் அந்த புளி கரைசலை கலந்து அரைச்சி வச்சுருக்க மசாலாவை இந்த தண்ணி பாலில் சேர்த்துடணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறணும். அந்த சுட்டு வச்சுருக்க காஞ்ச மிளகாயை அதில் பிச்சு போடணும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் கடுகு போட்டு தாளித்த பிறகு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பால் அதில் ஊற்றி ஒரு 2-3 செகண்ட் வச்சா போதும். அது கூட நேரம் வச்சா இந்த தேங்காய் பால் திரிஞ்சிடும். அது திரிகிறதுக்கு முன்னாடி சும்மா லேசாக ஹீட்டு வரும்போதே திக்கான தேங்காய் பால் ஊற்றி இறக்கிடணும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரசம் இறக்குறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி இலை கொஞ்சம் போட்டு இறக்கிடலாம். இப்போது நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். சுவையான சிம்பிளான தேங்காய் பால் ரசம் ரெடி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.